ஆனாவும் தேவிகாவும் இதைத்தான் சொல்றாங்க. உண்மையாவே நான் லக்ஷ்மியை லவ் பண்றேனா? ஐ ஜஸ்ட் ரியலி ஹோப் அண்ட் ப்ரே ரிஷி சீக்கிரமா லக்ஷ்மியை மறக்கணும். மறந்துருவான் பேப். டு யூ நோ வாட்? உன்னை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ரிஷி லக்ஷ்மியை மறக்கறானோ இல்லையோ, நீ கண்டிப்பா அவளை மறக்கவே மாட்டே. எக்ஸ்கியூஸ் மீ, அவ மூஞ்ச நீ பாத்திருக்கியா? அவளை நான் நினைச்சு பார்க்க அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? ஓஹோ, அப்ப நீ அவளை விட்டு தள்ளு. அதோட ரிஷிய பொறுத்தவரை அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும். இவ்ளோ நாள் அவன் லக்ஷ்மி கூட இருந்திருக்கான். சோ அவ்வளோ சீக்கிரம் அவளை மறக்க மாட்டான். ஆனா எப்போ உன் கூட அவன் இருக்கானோ அப்ப நீ அவன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும். லக்ஷ்மியை நினைச்சு பார்க்க அவனுக்கு சான்ஸே கொடுக்க கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? அஃப்கோர்ஸ், எனக்கு எல்லாம் புரியுது. அதோட நான் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். ரிஷி கூட சேர்ந்து புது புது மெமரிஸை நான் உருவாக்குவேன். லக்ஷ்மியோட மெமரிஸ் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் நேரா ஹனிமூனுக்கு கிளம்பி போவேன். 3-4 மாசத்துக்கு நான் கண்டிப்பா திரும்ப இந்தியாவுக்கு வர மாட்டேன். எப்ப நான் திரும்பி வரேனோ ரிஷி கூட நான் மட்டும் தான் வருவேன். அவன் நினைவுகள்ல, அவன் மனசுல, அவனோட மூளையில லக்ஷ்மி ரிஷியோட லைஃப்லயும் இருக்க மாட்டா, அவளோட நினைவுகளும் இருக்காது. ஃபேண்டாஸ்டிக் ஐடியா பேப். இப்போ நீ இந்த பிளானை போட்டிருக்கன்னா 2-3 மாசத்துக்குன்னா, யூ நோ வாட், நீ ஃபுல் யூரோப் டூர் தான் பிளான் பண்ணணும் ஃபார் ஷியோர். நோ, I'll go to Bali. பாலியா? நோ, பாலி இஸ் so boring. No, no, you should go to Europe. எக்ஸ்கியூஸ் மீ, உனக்கு தெரியும்ல நான் ரிஷி கூட போயிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா எனக்கு போர் அடிக்காது. ரிஷி கூட இருந்தாலும் அந்த இடம் ரொம்ப போரிங்கா இருக்கும். நீ அதனால உன்னோட வாயை மூடு சோனல். சரி, உனக்கு என்ன ஆச்சு? என்னோட பர்சனல் லைஃபை விட்டு விலகி ஏறு. இது என்னோட ஹனிமூன் தானே. நான் எங்க போகணும்னு நானே டிசைட் பண்ணிக்கிறேன். டேய் ஃப்ராடு கேடி, உனக்கு ஒழுங்கா சொன்னா புரியாது. நீ லக்ஷ்மி அண்ணியை விட்டு விலகணுங்கிறதுக்காக தான் உனக்கு இப்போ 5 கோடி ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்கோம். அது உனக்கு புரியுதா புரியலையா? கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் காசை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அப்புறம் உன் நாத்தம் பிடிச்ச வாயால லக்ஷ்மி அண்ணியோட பேரை நீ சொன்ன, அவ்வளவுதான். அதான் உனக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம்ல. இல்ல இதே பணத்தை யூஸ் பண்ணி உன் கதையை முடிச்சிருவோம். உன் உடம்புல இருக்கிற எலும்பு உடைச்சு நொறுக்கிடுவோம். தெருநாய் கூட உன்னை சீண்டாத. அப்புறம் பிச்சைக்கார மாதிரி சுத்த வேண்டியதான். அவங்க கூட உன்னை பிடிக்காம அடிச்சு துரத்துவாங்க. அப்புறம் கல்யாண நாதஸ்வர சத்தம் கூட உன் காதுல கேட்காது. செவிடாயிடுவேன். புரியுதா? புரிஞ்சிருச்சு. ஆனா எதுக்கு சார் இப்படி பேசுறாரு? அதுவும் என்ன பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. திருந்திரு. எங்களால அதெல்லாம் பண்ண முடியும். ஆனா அதையெல்லாம் நாங்க பண்ண விரும்பல. பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிடு. அதோட நாங்க மனசு மாறுறதுக்குள்ள பல்லு இங்க இருந்து கிளம்பிடு. கோ அவுட். சரி, நீங்க 5 கோடி ரூபாய் கொடுத்ததுனால இந்த பல்வீந்தர் உங்களுக்கு தான் சொந்தம். என்ன சின்னவரே? இது லக்ஷ்மியை விட்டு விலகி போக கொடுத்தது. இதுக்கப்புறம் லக்ஷ்மியோட வாழ்க்கையில நீ எக்காரணத்தை கொண்டு வரவே கூடாது. அட என்ன சார், 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமா நான் குறுக்க வருவேனா? இதுக்கப்புறம் எந்த டென்ஷனும் வேணாம் சார். இனிமே நடக்கிறது நீங்களே பாருங்க. பல்வீந்தர் அப்படியே காணாம போயிடுவான், மறைஞ்சு போயிடுவான். கழுத தலையில கொம்பு மறைகிற மாதிரி. எப்படி? இன்னொரு விஷயம், திருட்டுத்தனம் மட்டும் பண்ணாத சொல்லிட்டேன். இல்லனா கழுதையும் இருக்காது, கழுத தலையில கொம்பு இருக்காது. நீ நரகத்துக்கு போயிடுவ பல்லு. மாமாவே வேண்டான்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் கோவத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. இல்லனா நீ லக்ஷ்மி அன்னைக்கு பண்ண அநியாயத்துக்கு அவங்களுக்கு கொடுத்த டார்ச்சர், நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. சின்னையா, நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, நான் கிளம்புறேன், விடுங்க. லக்ஷ்மியோட குரலா? வெண்ணையுண்டவாயால் மண்ணையுண்டவா, வெண்ணையுண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா. என் செய்ய நானும் பாவைதான், புந்தங்கைகள் ஆட்டி வைக்கும் பாவைதான். நீ இல்லாமல் என்றும் இங்கே இயங்காத பூ
எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம குரல்ல உண்மை இருந்ததுன்னா அது நம்ம ஆத்மாவையே தொட்டுடுமா. இந்த குரலை கேட்டியா? இதுவும் ஆத்மாவை தொடுது இல்லையா ரிஷி? ஆமா பாட்டி. என்னாச்சு ரிஷி? எதுவும் குழப்பத்துல இருக்கியா? ஏ குண்டுச்சலம், இப்ப எங்க இருக்க? பல்லு என்னுடைய உயிரே, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. லாட்டரி அடிச்சிருக்கா? லாட்டரியா? லாட்டரியை விட பெருசா ஒண்ணு கிடைச்சிருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா கிடைச்சது? டேய், நான் சொன்னா கூட நீ அதை நம்ப மாட்டடா. என்ன கிடைச்சது? டேய், உனக்கு தலை சுத்த போது கெட்டியா புடிச்சுக்க. என்ன நான் சொன்ன உடனே நீ அதிர்ச்சியில கீழே விழுந்துருவ. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, என்னன்னு கொஞ்சம் சொல்லு. ஏய், லக்ஷ்மி கிடைச்சிட்டாளா? லக்ஷ்மி தான், ஆனா இது வேற லக்ஷ்மிடா. எவ்வளவு தெரியுமா? 5 கோடி. 5 கோடியில எவ்வளவு சைபர் இருக்கும்? அதிர்ச்சி ஆயிட்டியா? கீழே விழுந்துட்டியா? எனக்கு தெரியும், என்கிட்ட இப்ப 5 கோடி இருக்கு. எனக்கு கணக்கெல்லாம் வராதுடா. 5 கோடினா உனக்கு அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? லக்ஷ்மியை விட்டு விலகிறதுக்காக ரிஷி குடும்பம் எனக்கு கொடுத்துருக்குடா. என்ன அப்படின்னா நீ லக்ஷ்மியை விட்டுட்டியா? நீ என்ன பைத்தியக்காரனா? லக்ஷ்மி என்னோட மூச்சுடா, அவ இல்லாம எப்படி வாழ முடியும்? லக்ஷ்மியை விட்டா நான் செத்துருவேன், அவளை நான் விட மாட்டேன். அப்ப 5 கோடி? 5 கோடியா? அது இப்ப என் கையில இருக்குடா. லக்ஷ்மி எனக்கு தான், 5 கோடி எனக்கு தான். ஏன்னா லக்ஷ்மியை கூட்டு வரும்போது கையில பணம் இருக்கணும்ல. சரி சரி, போன போய், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். திருட்டு போயல, எங்களையே ஏமாத்தலான்னு பாக்குறியா நீ? எனக்கு உன் மேல சந்தேகம் இருந்துச்சு, நீ கண்டிப்பா ஏமாத்துவன். ஏன்னா இங்க பாரு பல்விந்தர், லக்ஷ்மி அன்னைக்காக நாங்க எங்க மொத்த சொத்தையும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். அதனாலதான் நாங்க உனக்கு பணத்தையும் கொடுத்தோம். பட் தப்பு எங்களோடதுதான். ஏன்னா நீ ஒரு அயோக்கிய, வாழ்க்கையில நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். யூ ஆர் ரைட் ஆயுஷ். நாம பாம்புக்கு பால் வாக்க நினைச்சது தப்பு. திருடனுங்களுக்கும் மனசாட்சி உண்டு, அதனால பணத்தை பார்த்ததும் நீ மனம் திருந்துவன்னு நினைச்ச. ஆனா திருட்டுத்தனம் ஒரு ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. ரத்தத்துல திருட்டுத்தனம் இருக்காது. ரத்தம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்கவுங்க தலையெழுத்து தான் மாறும். உங்ககிட்ட அந்த லக்ஷ்மி இருந்தா அதனால உங்க தலையெழுத்து நல்லா இருந்துச்சு. லக்ஷ்மி என்கிட்ட வந்தா என் தலையெழுத்து நல்லா இருக்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இதை விட 500 கோடி என்னால சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களை பார்க்க வரேன். அப்புறம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுங்க. முக்கியமா நீடா வெயிட் பண்ணுங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் நடக்கவே கூடாது. இப்பேற்பட்ட துரோகி என் பொண்ணு வாழ்க்கையில நுழையவே கூடாது. லக்ஷ்மி மாதிரி தெய்வீகமானவளுக்கு இப்படியெல்லாம் நடக்க கூடாது. பாக்கியத்துல இருக்குன்னு சொல்றீங்கல்ல, என் பாக்கியத்துல என்ன இருக்குன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது பாட்டி? நான் மலிஷ்காவை காதலிச்சேன். அவ கூட கல்யாணம் நடக்க இருந்துச்சு. ஆனா கல்யாணம் யார் கூட நடந்துச்சு? லக்ஷ்மி கூட. அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. பாக்கியமும் மாறிடுச்சு. அப்புறம் லக்ஷ்மி கூட எனக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இப்ப மலிஷ்கா கூட கல்யாணம் நடக்க போகுது. என்னோட பாக்கியத்துல என்ன இருக்குன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க பாருப்பா, நம்ம லக்ஷ்மி உன் வாழ்க்கையில வந்தது, நம்ம வீட்டுக்கு வந்தது, அது வெறும் உன்னோட பாக்கியம் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட பாக்கியமும் தான். நம்ம வீட்டுக்கு அவ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கா, நிறைய பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லடா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அக்கறையோட இருந்தீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற சுக துக்கங்களை நீங்க 2 பேரும் நல்லா பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட இந்த ஜோடி நல்லா உறுதியா இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நடந்ததோ வேற. பாக்கியத்தோட திசை மாறிடுச்சு. ஏன் சொல்றேன்னா அதுல கர்மாவோட ரேகைகளும் இருக்கே. மலேஷ்காவுக்கு அநியாயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் உன்கிட்டேருந்து லக்ஷ்மி விவாகரத்து வாங்கிக்கிட்டா. ஆனா லக்ஷ்மி தனக்கு தானே அநியாயத்தை பண்ணிக்கிட்டாளே. நடக்கிறதெல்லாம் தான் தலைவிதின்னு நினைச்சு அந்த பல்வீந்திர கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காளு. நான் கடவுள்கிட்ட வென்றது ஒண்ணுதான், குழந்தைங்களுக்கு நல்லது செய், சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்குவேன். நடந்ததையெல்லாம் பார்க்கும்போது என் மனசு நொந்து போகுதுடா. எப்ப பாரு லக்ஷ்மியோட முகம்தான் என் கண்ணு முன்னால வந்து போகுதுடா. 2 பேரும் பிரிஞ்சிங்க, அதை நான் தாங்கிக்கிட்டேன். நம்மளை விட்டு அவ அம்மா வீட்டுக்கு போனா அதையும் நான் தாங்கிக்கிட்டேன்டா. ஆனா இதெல்லாம் ஏன்?
இதையெல்லாம் நினைக்கும் போதுதான் தாங்கிக்க முடியலடா. இப்படி இருந்தாதான் குழந்தைங்களுக்கு சந்தோஷமா? சொல்லு, அவங்க இப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழணுமா? அந்த பொண்ணு பாவம். அந்த லக்ஷ்மி நம்ம எல்லாரையும் சொந்தமா தான் நினைச்சா. ஆனா அவ இப்ப எப்படி வாழ போறா? ஒரு மோசமானவன் அவ கல்யாணம் பண்ணிக்க போறா. உடைஞ்சு போன மனசோட என்னைக்கு ஒரு முடிவெடுத்து அது சரியா வராதுப்பா. இது எதுவும் நடக்க கூடாது. அத நீதான் தடுக்கணும். கடவுள்கிட்ட தானே வேண்டிக்க முடியும். இவர்கிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்றது? அதோட என் பேச்ச யாரு கேட்க போறாங்க? இந்த வீட்ல யாரும் கேட்க போறதே இல்ல. அதனாலதான் கடவுள்கிட்ட என் குறைய சொல்லிட்டு இங்க உட்காந்துருக்கேன். லக்ஷ்மிக்கு நல்ல புத்திய கொடு. அவ பல்வீந்தர கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவங்க கல்யாணம் நடக்க கூடாது. என்ன ஆகுமோ? கடவுள் என் பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டாரோ இல்லையோ எதுவுமே தெரியல. லக்ஷ்மி எதை தன்னோட பாக்கியம்னு நினைக்கிறாளோ? அவ எடுக்கிற தவறான ஒரு முடிவால அவ வாழ்க்கை வீணா போயிடுமோ? எப்படா இருக்க? என்ன விட்டு போன எல்லா கெட்டதும் இப்ப ஏன் முன்னாடி வந்து நிக்குது? ஹட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு நிக்கிறா. இவ என்ன விட்டு ஒழிய மாட்டாளா? கிளம்பு பல்லு, இல்லனா மாட்டிப்ப. பல்லு, பல்லு இங்க பாரு. எங்கடா போன? என்ன தொடாதடி. எல்லா இடத்துலயும் தேன்னு நீ எங்கதான் இருக்க? எதுக்காக எனக்கு துரோகம் பண்ற? கைய விடு. நீ இன்னொருத்தி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உனக்கு என்ன மூளை குழம்பி போயிருக்கா? நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. நீ கல்யாணம் பண்ணிக்க போற. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. லட்சுமியும் எல்லாத்தையும் சொல்லிட்டா. யார் சொன்னது? யார் சொன்னது? அவங்க பேர் என்ன சொல்லு. சும்மா வாய்க்கு வந்த பப்பன்னு உளறாத. யார் சொன்னாங்க என்கிட்ட சொல்லு. அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? பண்ணிக்கிறேன். சீக்கிரம் பண்ணிக்குவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு. பேசாத. தொடாத. கொலை பண்ண போறியா? கொலை பண்ணு. அடி அடி, நல்லா அடி. வேற என்ன செய்வ? உனக்கே புரியலையா? இத பாரு, நான் சொல்றத ஒழுங்கா கேளு. வாய மூடு. அழாத. நடுரோட்ல நின்னு டிராமா பண்ணாத. நான் உன்கிட்ட முதல்லயே சொன்னேன், மரியாதை ஊருக்கு கிளம்பு, இல்லனா கொலை பண்ணிடுவேன். இங்க பாரு, என்ன ஏமாத்தாத. என் கைய விடுன்னு சொன்னேன். நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை என்ன ஆகும்? இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அதையும் என்கிட்ட கேக்குற? தப்பு பண்ணதுக்கு இப்ப பலன் அனுபவிக்கிறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் சொல்றத கேளு ப்ளீஸ். குழந்தைக்கு அப்பா இல்லன்னு சொல்லுவாங்க. நானா சொன்னேன்? கலச்சிட்டு சொன்னேன். நீதான் வேணும்னு இப்ப நிக்கிற. நீ வேணும்னா வெச்சிக்க. ஆனா என்ன அதுக்கு அப்பனாக்க? அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணி வாக்கு கொடுத்தல. அரஞ்சன் வெச்சிக்க. அப்படியே கண்ணுங்கன்னெல்லாம் வீங்கிடும். நான் பழகுன பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இதத்தான் சொல்லி வச்சிருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? அப்படின்னா நீ என் கூட பண்ண எல்லாத்தையும் ஜாலியா இருக்க தான் பண்ண. வேற என்ன? நீ என்ன நினைச்ச? நீ அப்படி சொல்லாத. என்ன கல்யாணம் பண்ணி வாக்கு கொடுத்தல. அதனாலதான் நான் உன் கூட பழகினேன். நான் அப்படி சொன்னதுனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னையே என்கிட்ட கொடுத்தேன். நான் தான் ஏமாத்துக்காரன் தெரியுதுல. எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது, அதனால உன் மேல கைய வச்சேன். இப்ப பிடிக்கல, கிளம்புடி. போடி. மாட்டேன். கத்தாம எந்திரிச்சு நில்லு. பாக்குறாங்க, டிராமா பண்ணாத. எந்திரிச்சு நில்லுடி. ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க. இத பாரு, முதல்ல அழுகிறத நிறுத்தி. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணை தொடடி. சொல்றத கவனமா கேளு. என் லைஃப் கரெக்டா போயிட்டு இருக்கு. அனாவசியமா குறுக்க வந்து உன்னை நீ காயப்படுத்திக்காத. புரியுதா? என்ன புரியுதான்னு கேட்ட. இன்னொரு விஷயம் கேட்டுக்க. கடைசியா சொல்ற, நல்ல காது கொடுத்து கேட்டுக்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சிட்டியை விட்டு கிளம்ப பாரு. மரியாதையா போயிடு. திரும்ப இந்த ஊர்ல உன்னை பார்த்தன் வையன், இந்த பல்வீந்தர் என்ன பண்ணுவான்னு தெரியும். உன் வாழ்க்கையை நரகமாக்கிடுவான். நேரா இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா உனக்கு எமலோகத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். இதுக்கப்புறம் என்ன நீ பார்க்கணும்னு வந்த, அதுதான் கடைசி நாளா இருக்கும். எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி வந்துகிட்டு இருக்கா. இவளை பார்த்தாலும் என் மண்டை காயுது. இந்த அளவுக்கு நான் கோவப்பட்டதே இல்ல. இவ மூஞ்ச பார்த்தாலே என் மூளைக்குள்ள சூடு ஏறுது. அங்க அந்த பரதேசி ஆயுஷ், இங்க வந்தா இவ. எக்கடாத கெட்டு தொலையிட்டோம். ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதே. குட்டுக்கிட்டே நான் சொல்லல. அப்ப வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? நாளைக்கு இவ ஊருக்கு போனாலே போதும். இவளோட சேர்த்து இவ கதையை முடிஞ்சிடும். ஏய், அந்த மாதிரி பார்க்காத. கிளம்பு. சொல்றது புரியுதுல? கிளம்புன்னு சொல்றல. பல்வீந்தரை வழிக்கு கொண்டு வர முடியல. இப்ப எனக்கு இருக்கிற துணை லக்ஷ்மி மட்டும்தான். அவளாலதான் உதவி செய்ய முடியும். பல்லு, நீயா?
உனக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டா சும்மா ஹீரோ மாதிரி இருப்ப. நீ முதல்லயே ஃபோன் பண்ணியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். என்னடா வளர்ற? என் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுறியா? நீ என் நண்பனா இல்ல என் விரோதியா? டேய் முழுசா கேளண்டா. வெளியே இருக்க கோபத்தை என் மேல ஏன் காட்டுற? கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதான் 5 கோடி கிடைக்குதுல்ல. அட வாய மூடுற. அதே அந்த பரதேசி ஆயுஷ் வந்து புடிங்கிட்டு போயிட்டான். உங்ககிட்ட போன்ல எல்லா விஷயத்தையும் சொல்லி அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். 5 கோடின்னு கத்திக்கிட்டே இருந்தேன். வந்து முன்னாடி நின்னா 5 கோடியை புடிங்கிட்டு போயிட்டான். 5 கோடியை புடுங்கிட்டானா? அவன் மூஞ்சிலே அறைய வேண்டியதானே? அவன் என்ன ரிஷி மாதிரி சாம்பியனா என்ன? கன்னத்துல 2 கொடுக்க வேண்டியதானே? எப்படா அறையிறது? அந்த வீட்டு பெருசா அங்க நிக்குதுல்ல, அந்த மனுஷன் மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு, அதனாலதான் சும்மா அதை நின்னு. தூக்கி குப்பையில போடு. பணத்துக்கு என்ன பண்ணுவ? அதெல்லாம் வந்துரும். சரி, நீ என்ன உளறன இப்ப? அதை சொல்லு. என் கல்யாணம் கேன்சல் சொன்ன, அந்த கோர்ட்டை திருப்பி கொடுக்க போறியா? டேய் சொல்றது அமைதியா கேளுடா. நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட கொஞ்சமா தான் பணம் இருந்துச்சு. அதுக்காக தான் செகண்ட் ஹேண்ட்ல இதை வாங்கிட்டு வந்தேன். இல்லைன்னா 15-20 லட்சத்துக்கு ட்ரெஸ் வாங்கியிருப்பேன். நினைச்சு பாரு, ஹீரோ மாதிரி இருந்திருப்ப. ரிஷி ட்ரெஸ் போடுறான்ல, அதே மாதிரி ஸ்டாண்டர்டா நீயும் இருந்திருப்ப. இப்ப என்ன பிரயோஜனம்? 5 கோடியே விட்டுட்டு வந்திருக்க. சரி விட்டு தள்ளு. எனக்கு லக்ஷ்மி கிடைச்சிருவால. லக்ஷ்மி கிடைச்சாலே போதும். என்னோட நிலைமை வேற எங்கேயோ போயிடும். சீக்கிரமா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கணும் குட்டு. லக்ஷ்மியோட வீட்டுல அவங்களோட 2 தங்கச்சிகளும் ரொம்பவே துள்றாளுங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு மேல அந்த ஆயுஷ் வேற, அவனும் குறுக்க வந்து நிப்பான். இப்போ அந்த ஆயுஷ் கூட பரவாயில்ல, அந்த வீட்டு பெருசு இருக்குல்ல, வீரேந்தர் சார் வேற வந்து நிக்கிறாரு. லக்ஷ்மியோட சித்தி மேலேயும் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. எப்ப வேணாலும் மாறுவாங்க. அந்த சித்தி 1ஆம் நம்பர் ஏமாத்துக்காரி வேற. எந்த பக்கம் பணம் வருமோ அந்த பக்கம் சாஞ்சிருவா. அந்த வீரேந்தர் சார் எனக்கு கொடுத்த 5 கோடி ரூபாவை அவளுக்கு கொடுத்துருந்தாருன்னு வையேன், அவ அந்த பக்கம் தான் போயிருப்பா. என் கல்யாணத்தை மட்டும் இல்ல, ரிஷி கல்யாணத்தையும் சேர்த்து நிப்பாடி இருப்பா. சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணும். டக்குன்னு ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை முடிச்சாகணும்டா. கல்யாணம் முடிஞ்சிட்டா எவனும் எதுவும் செய்ய முடியாதுல்ல. ஏற்பாடு எப்படி பண்ணுவ? ஏன், நீ என்ன தாஜ்மஹால் கட்ட போறியா என்ன? இல்ல பலகாரம் பண்ண போறியா? 10 பிசா கிடையாது, ஆனா பேச்சு மட்டும் தெருக்கோடி வரைக்கும் கேக்குது. ஒன்னு தெரிஞ்சுக்க, கல்யாணம் பண்றதுக்கு இடம் மட்டும் இருந்தா போதும். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். நல்லா யோசிச்சுக்க. என்ன யோசிக்கணுமோ அதான் யோசிச்சாச்சு. நீ போய் முதல்ல துணியை கொண்டு வா. புது துணியை கொண்டு வா. வேலை முடிஞ்சா போதும். நீ வேணா ஒண்ணு பண்ணு, நீ இங்கே இரு, நான் சித்தியை பார்த்துட்டு வரேன். இது வேற தேவையில்லாம இது உள்ள எடுத்து போயிடா. இவனுக்கு ஒரு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இப்படிதான் உயிரை வாங்கிட்டே இருப்பான். ஓஎஸ், உன் அப்பா வீட்டு கதவுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கதவை போய் எப்படி தட்டிட்டு இருக்கியே? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. நான் தான் தட்டிட்டு இருக்கேன்ல, நீங்க பாட்டு கதவை சாத்திட்டே இருக்கீங்க. எதுக்கு இப்படி கத்துறீங்க? டேய் டாங்கி மங்கி, அறிவு கிட்ட கூமுட்டையே. யாராவது எப்படி நுழைவாங்களா? சரி, அப்படி என்ன ஆச்சு? போயிட்டு இந்த நேரத்துல ஏன்டா கம்பெனி? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்பவுமே நீங்க கோவத்துல தான் இருப்பீங்க. ஒன்னு சொல்லுங்க, குருடனுக்கு என்ன வேணும்? பிச்சை. நல்ல பதில். உங்களுக்கும் நிறைய மூளை இருக்கு நிரூபிச்சிட்டீங்க. சரி, மீனுக்கு என்ன வேணும்? அறுக்க கத்தி. ஐயோ, மீனுக்கு கத்தி தேவையில்ல. மீனுக்கு நீந்தறதுக்கு தண்ணி இருந்தாலே போதும். தண்ணில தான் உயிர். அப்ப இந்த பல்விந்தருக்கு எதுல உயிர்? சாராயத்துல உயிர் இல்ல, லக்ஷ்மி கிட்ட தான் உயிர் இருக்கு. லக்ஷ்மியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒடே ஒடே தெரியும்டா அறிவு கிட்டவனே. அதுக்காக இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறியா? சீக்கிரம் நடத்தி வைங்க. நாளைக்கு நடத்தி வைங்க. நாளைக்கே நடத்துங்க. என்ன நாளைக்கா? எதுக்கு? எப்படி? வை வாட் ஹூ? என்ன ஊன்றீங்க? நாளைக்கு நான் வரேன். லக்ஷ்மி எனக்கு கட்டி வச்சிருங்க, சரிங்களா? சரி போங்க. எனக்கு என்ன, நாளைக்கு இல்ல, நீ இப்பவே அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனாலும் பரவாயில்ல. இந்த குட் நியூஸ நீயே அவகிட்ட சொல்லிடு. இரு கூப்பிடுறேன். லக்ஷ்மி, இன்னைக்கு பில்லோ வேண்டாமா? ஷாலு, பாணி ப்ளீஸ். ஏற்கனவே என்னோட நேரம் மோசமா இருக்கு. இதுல நீங்க வேற இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? ஓய், என்ன ஒரு விஷயத்தை டெல் பண்ணு. எதுக்கு நீ நாளைக்கே லட்சுமியை கட்டிக்கணுங்கிற? என்ன விஷயம்? பிரளயம் வரதுக்கு முன்னாடி காப்பாத்துறேன். பிரளயமா? பிரளயம் தான். என் ஜோசியர் சொன்னாரு, லக்ஷ்மியை நாளைக்கு கல்யாணம் பண்ணதான் எல்லாமே நல்லதே நடக்குமா. பிரளயம் வந்துருமா, இந்த உலகமே அழிஞ்சு போயிடுமா. இந்த உலகத்துக்காக நான் தியாகம் பண்றேன். இந்த உலகத்தை நான் காப்பாத்த பாக்குறேன். அரஞ்சனா செவில பெஞ்சிரும். உனக்கு தாண்டா பிரளயம் வரப்போகுது. என்கிட்டயே வந்து நடிக்கிறியா? உன்னெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. லக்ஷ்மி எங்க செத்தாலோ தெரியல. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். லக்ஷ்மி, இப்ப எதுக்கு லக்ஷ்மி செத்துட்டான்னு சொல்றீங்க? அவ செத்துட்டா நான் விதவன் ஆயிடுவேன். இப்பதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஓடோடி வந்தேன். அதுக்குள்ளயா? சாமி, நல்ல வார்த்தையா பேசுங்க, நல்லதே நடக்கும். நான் உனக்கு மாமியார் இல்ல. நேஹா தான் என்னோட பொண்ணு. அவளை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அவங்களுக்கு தான் நான் மாமியார். சரி, வளர்ப்பு மாமியார்னு சொல்றேன். சரி சரி, கசின் மாமியார்னு சொல்லிக்கிறேன், விடுங்களேன். இப்போ ஓகேவா? சரி சரி, இப்போ லக்ஷ்மியை கூப்பிடுங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி இங்க வா.
லக்ஷ்மி, ஒரு அற்புதமான குட் நியூஸ். உன் உலகமே எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது, அதாவது மாற போகுது. ஏன்னா உனக்கும் பல்விந்தருக்கும் நாளைக்கே கல்யாணம். நாளைக்கு என்ன? கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. ஒரு போது நடக்காது. ஓய் ராகு, கேது, மறுபடியும் குறுக்க பேசுறீங்களா? ஏய் ஷாலு, உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? நீ எதுக்கு வாயை திறக்கற? அவ என்ன, நானும் தான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நிச்சயமா கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? குடிச்சிட்டு சென்டென்ஸ்டா வந்திருக்கேன். வா, வந்து மோந்து பாரு, வா. சாலுமா, நீ இவ பேச்செல்லாம் கேட்டு ஆடாதம்மா. எப்ப பார்த்தாலும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் நடக்காது? நாதஸ்வரம் ஒலிக்கும், கச்சேரி கலக்கட்டும், கொண்டாட்டமா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். கல்யாணம் நடந்தா நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க? சித்தி, நீங்களே இந்த பல்வேந்தருக்கு புரிய வைங்க. நான் சொல்ல வந்தது, நாளைக்கே கல்யாணம் எப்படி நடக்கும்? கல்யாணத்துக்கு நிறைய ஏற்பாடு பண்ணணும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்கணும் இல்லையா? சோ இதெல்லாம் நடந்ததுன்னா நல்லா இருக்கும். ஓய், ஒரு விஷயத்தை நீ டெல் பண்ணு. திடீர்னு எப்படி நீ மனசு மாறின? சித்தி, ஒரு நிமிஷம் சித்தி. மனசெல்லாம் மாறல, இவ போக்க மாத்திக்கிட்டா. ஏன்னா நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டா இவளால எதுவும் பண்ண முடியாதுல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணா ஏதாவது புதுசா ஐடியா வச்சிருப்பா போல இருக்கு.